எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ச்சியாக இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள்கிட்ட அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, என்ன விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடியவர் கார்த்திக் என்ற அப்துல்லா. வாங்க அவங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குங்க. ஓகே, நீங்க இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 22 வயசு இருக்கும்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்க. இப்போ வயசு 44 ஆயிடுச்சு. 22 வருஷம். 22 வருஷம் ஆச்சுங்க. இந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கு முன்னாடி என்ன மதத்தை பின்பற்றி இருந்தீங்களா, இல்ல கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தீங்களா? இந்து மதத்தை பின்பற்றிட்டு இருந்தேங்க. என்னோட அப்பா கோயில் குருசாமி மாதிரி. சொந்த ஊர் காமாட்சிபுரம், தேனி மாவட்டம் காமாட்சிபுரம். அங்கே கிராமத்தில் குருசாமி மாதிரி முருகனுக்கு ஐயப்பனுக்கு வருஷ கணக்கில் மாலை போட்டு குருசாமி மாதிரி அவர் 18-20 வருஷத்துக்கு மாலை போட்டு மலைக்கு போயிடும். நாங்களும் சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி மாலை போட்டு அதே பக்தியில் தான் இருந்தோம். என்னோட நண்பர் சீனி முகமதுன்னு சொல்லி ஒரு நண்பர் அவர் திருக்குறான் கொடுத்தாரு. இது படிங்க, கடவுள் ஒரு கடவுள் கொள்கை தான். நம்ம சிலை வணக்கத்துல தான் இருந்தோம். இது எல்லா விஷயத்துலையும் எது கேட்டாலும் சிலைகள் தான் நம்மள்கிட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இதுங்க அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் ஏக இறைவன் சொல்லி அவங்க சொல்லி நண்பர் சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு என்ன படிச்சு இறைவன் ஒரு இறைவன் தான் சொல்றாங்க. அப்போ சொல்ற விஷயங்கள் அது உண்மையா இருந்துச்சு. சிலைகள் கடவுள் இல்லை, படைச்சு இறைவன் இருக்கான், அவங்ககிட்ட தான் நம்மளுடைய கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. இஸ்லாம்னாலே தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நம்ம அது படத்துலயும் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படித்தான் நம்ம முஸ்லீம்னாலே தப்பா தான் பார்ப்போம். பாவம் எந்த இதுல இருக்காங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஆனா என்னோட நண்பர் இது மாதிரி சொல்லவும், அப்போ ஒரு கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி நம்ம வணங்குற சிலைகள் கடவுள் இல்லை. அதே மாதிரி முகமது ரஃபீக்னு சொல்லி அவரும் எனக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொன்னார். அவர் வாரம் ஜிம்மாவுக்கு போகும்போது இவர் கடவுள் ஒருத்தர் தான். ஜிம்மாவுக்கு போகும்போது நான் கேட்பேன், நான் இது மாதிரி நீங்கள் யாரை வணங்குறீங்க? படைச்சி இறைவன் ஒரு இறைவன் தான், அந்த ஒரு இறைவனை தான் வணங்கணும். நீங்கள் வணங்குற சிலைகள் கடவுள் இல்லை, அது தன்னைத்தானே பாதுகாக்காது, அது எப்படி உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாக எடுத்து வைக்கிறது. அப்போ தான் இஸ்லாத்தை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திருக்குறான் கேட்குறேன். திருக்குறான் கேட்டு நான் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். அதில் வாழ்வியலை கற்றுக் கொடுக்குறது. படைச்ச இறைவன் ஒரு இறைவன் தான், சிலைகள் கடவுள் இல்லை. எதா இருந்தாலும் நீங்கள் படைச்ச இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், படைப்பினங்கள்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, அப்போ இஸ்லாத்தை மேலே படிக்கிறேன். அப்போ இதுதான் சரியான கொள்கைன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்போ உங்க வீட்டுல பிரச்சனை எதுவும் வரலையா? ஏன்னா அவங்க அப்பா இப்போ கிட்டத்தட்ட பல வருஷம் சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. அப்படின்னு நீங்க சடனா இஸ்லாத்து வரும்போது உங்களுக்கு வித்தியாசமா பார்த்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்ன அப்போ என்னோட அப்பா இது தப்பான கொள்கை, தீவிரவாதியாக தான் உன்னை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முரண்பாடாகி கொரோனையில பிடிச்சி நெருக்கி வராரு. இந்த மாதிரி கொள்கை தப்பான கொள்கை, பிடிச்சிட்டாரு. நீ அதுக்கு இந்த ஊர்ல நான் எப்படி தலை காட்ட முடியும்? நான் வாழவே முடியாது. அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நான் என் பிள்ளைக்கு 2.5 வயசுல இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அப்போ என் மனைவி, எங்க மாமனார் நீ விட்டு பிரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்றாரு. மனைவி பிள்ளையை கூட்டு போயிடுறாங்க. சொந்த பந்தம் எல்லாமே, அதாவது நான் ஒரு கடவுளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டோடனே இந்த சொந்த பந்தம் இருக்குது, கூட இருக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க. நான் மட்டும் தனியாயிட்டேன். அப்போ இஸ்லாம் இது சரியான கொள்கை தான். நம்ம ஒரு இறைவன் தான் சொல்றோம். வேற இதுக்கு முன்னாடி தவறான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட இருந்தாங்க. ஒரு இறைவன் சொல்றதுக்காக என்னை இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இது உலகத்திலே இது சிறந்த கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ராங்காக எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது நான் எல்லாத்துட்டையும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையில் அப்படி ஒரு பள்ளிவாசலில் நூறு பள்ளி இருக்கும், அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான்.
ஏற்றுக்கொண்டுட்டு நான், என் மனைவி, என் பிள்ளை, என்னோட பழைய பேர் வந்து கார்த்திக், அப்துல்லான்னு மாத்திரேன். என்னோட வந்து என் மனைவி வந்து மீனான்ற பேர், சலாமா. எப்படி அவங்க இடையில அப்பா கூட்டு போறோம்னு சொன்னாங்க, நீங்க பிரிஞ்சுட்டு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் மனைவி எல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அது அந்த சேஞ்சஸ் எப்படி வந்துச்சு? நான் என் மனைவி வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் என்னை வந்து அதாவது என் மனைவி வேணான்னா இப்போ வந்து அவங்க வந்து நீ முஸ்லீம் ஆனான்னா என் பிள்ளை வந்து உங்களோட வாழாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து அல்லாவோட கிருபையில் மறுபடியும் 1.5 மாதம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்து நான் வாழ்ந்த என் கணவன் கூட தான் வாழ்வேன், இல்லாட்டி வந்து நீ வந்து நமக்கு தீவிரவாதியானாலும் ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே வாழ வந்துட்டாங்க. இறையோட அருளால் 1.5 மாதம் தனியாக இருந்தேன், மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சூழல் புரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க மதுரைக்கு போறீங்களா அந்த பள்ளி வாசல்ல? அப்போ நீங்க குடும்பத்தோட இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க? குடும்பத்தோட இஸ்லாத்தை ஏத்துக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு குழந்தையா? எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷினி, அந்த பேருல வந்து உமாமான்னு வந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு பிறக்குதுங்க, அதுக்கு பேர் காசியா. அவங்க வீட்டுல இப்ப எல்லாருமே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க. எல்லாருமே இப்ப இஸ்லாமிய முறைப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி ஆக்கிறவங்களாம் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் இத்தனை வருஷத்தில் உங்களை யாராவது தீவிரவாதத்துக்கு போக சொல்லியிருக்காங்களா? யாருமே போக சொன்னது இல்லைங்க. அப்போ இஸ்லாம் என்னதான் போதிச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? இஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் கொள்கையை சொல்லுது. கடவுள் இறைவன் வந்து இந்த உலகத்தை படைத்த இறைவன் வந்து ஒரு இறைவன் தான், ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம் வந்து மனித நேயத்தை சொல்லுது. எல்லா மனிதர்களும் வந்து சரிசமம். உங்களை வந்து ஒரு ஆண் பெண்ணில் தான் உங்களை படைச்சிருக்கோம். உங்களை படைச்ச இறைவன் ஒரு இறைவன் தான், உங்களை ஒரு ஆண் பெண்ணில் தான் படைச்சிருக்கோம். மனிதர்கள் அனைவரும் சமம்னு சொல்லி தான் போதிக்குது இஸ்லாம். இப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்தில் இருந்திருப்பீங்க, ஒரு ஜாதின்னு வைங்களேன். அப்போ அதில் இருக்கும்போது உங்களுக்கு இருந்த ஒரு மரியாதை மதிப்பும் இப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு மரியாதைக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியுதுல, எப்படி பார்க்குறீங்க அதை? நான் முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னோட பகுதியில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களும் வந்து கையில் சலாத் கொடுத்து என்னங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான், நீங்கள் வந்து நற்செய்தி உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்குரிய நற்செய்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறான், நீங்கள் சிலை வணக்கத்திலிருந்து முழுமையாக வெளிவந்து ஒரு கடவுள் கொள்கை ஏற்றுக்கொண்டதுக்காக இறைவன் வந்து உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மனிதரும் வந்து வரவேற்பு பண்ணாங்க. அவங்ககிட்ட நான் வந்து அழகான முறையில் வந்து மாற்று மதத்தினோட நண்பர், உறவினர் எல்லாத்துக்கும் வந்து இஸ்லாம் வந்து போய் சொன்னேன் நான். அவங்க எல்லாம் நம்ம நீ வெறுக்கத்தான் ஆரம்பித்தாங்க. இப்போ சூழல் எப்படி இருக்கு? இப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்களா இல்லை அப்படிதான்? என்னுடைய உறவினர் எல்லாம் மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. இப்போ நீ சொல்கிற கொள்கை நீ என்னையவே முஸ்லீமாக மாற்றிடுவ, அதனால் நீ சொல்கிற கொள்கை எல்லாம் சரிதான், ஆனால் வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மனநிலையில் அவங்க எல்லாம். ஓகே, இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் வந்து இஸ்லாமியராக வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ உங்களுடைய இஸ்லாம் இல்லாத வாழ்க்கைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் அப்படிலாம் எதுவும் சொன்னீங்கல்ல, இப்போ அதை எப்படி உங்களுக்கு விடணும்னு தோணுச்சு? இறைவன் வந்து இதை தடுத்திருக்கான். தடுத்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அதை விட்டு விலகி இருந்தால் அது எனக்கும் நன்மை, என்னுடைய வாழ்வியலுக்கும் நன்மை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை. ஸோ அதனால இறைவன் சொன்ன கட்டளை ஏற்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துட்டீங்க. ஸோ இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.